என்ன கவனி கால்குலேட் த மீன் சொல்லலாம் அல்லது அர்த்மெட்டிக் மீன் சொல்லலாம். அர்த்மெட்டிக் மீன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாரு. கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 20 to 30. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, 20 to 30. அடுத்து 30 to 40. அடுத்து 40 to 50, 50 to 60, 50 to 60, 60 to 70 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அது அப்புறமே எழுதுவோம். ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க 3. எஃப் தான் ஃப்ரீக்வன்சி. 6, 13, 15, 14, 13, 15, 14. இப்போ எக்ஸு கண்டுபிடிக்கணும். நம்ம எக்ஸுங்கிறது மிட் பாயிண்ட். இது எப்படி மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். கிளாஸ் இன்டர்வல் இருக்குல்ல, என்ன இருக்குது 20 பாரு. கிளாஸ் இன்டர்வல் 20. இங்கே என்ன இருக்குது 20 + 30 எவ்வளோது 50 ஆச்சா. டிவைடர் பை 2 போடு. டிவைடர் பை 2 போட்டால் என்ன வருது 25. அதே மாதிரி இதுக்கு கண்டுபிடிக்கணும். 30 + 40 என்ன இருக்குது 30 + 40 போட்டால் என்ன 70 வருது. டிவைடர் பை 2 போட 35 வருதா. 35. அதே மாதிரி இது கண்டுபிடிச்சின்னா என்ன வரும் 45. இதுக்கு 55, இதுக்கு 65. இப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். எதையும் மல்டிப்ளை பண்ணணும்னு பாரு. இங்கே என்ன இருக்குது பாரு, 25 இருக்குது, இது இருக்குது. எஃப்எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்க 25 × 3. அப்போ மல்டிப்ளை பண்ணு. 25 × 3 போட எவ்வளோ வருது 75. அடுத்து இங்கே என்ன இருக்குது 35 × 6. 35 × 6 என்ன வருது 35 × 6 210 வருது இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது 45 13. 45 × 13 என்ன வருது பாருங்கள் 585. 585 35 585 வருது இல்லையா. 585 போடு. 585. அதே மாதிரி 55 × 15 போட்டால் என்ன வரும் 825 வரும். அதே மாதிரி சிமிலராக இதை போட்டிங்கன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 65 × 14 போடு. 65 × 14 போட்டிங்கன்னா என்ன வருது 910 வருதா. 910. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறோன்னு பார்த்துங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க சார், வந்துடுறேன். இப்போ ஆட் பண்ண போகிறேன். டேபிள் காலம்லாம் நல்லா பென்சிலில் போடு, சும்மா நான் போகிற மாதிரி போடக்கூடாது. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இது வந்து சிக்மா எஃப்எக்ஸ், இது என்ன சம்மேஷன் சிக்மா எஃப், இது சிக்மா எஃப்எக்ஸ். இந்த 2 வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணு. என்ன இருக்குது இங்கே 3 + 6. 3 + 6 இருக்கா இல்லையா. 3 + 6. அடுத்து என்ன இருக்குது +13 +15 +14 இருக்கா. என்ன வருது 51 வருது. 51 போட்டுருங்க. அதே மாதிரி இங்கே இதை கண்டுபிடி. இங்கே என்ன இருக்குது பாரு 75 + 210 + 585 + 225 + 910 என்ன வருது பாரு 2605 வருதா வருது. இப்போ அர்த்மெட்டிக் மீனுக்கு ஃபார்முலா அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா என்ன சிக்மா எஃப்எக்ஸ் / சிக்மா எஃப். அப்போ சிக்மா எஃப்எக்ஸ் என்ன வந்துச்சுப்பா இங்கே 2605. இங்கே என்ன வந்துச்சு சிக்மா எஃப் 51. அப்போ என்ன ஒரு ஆன்சர் அப்படின்னா கால்குலேட் எடுத்துக்கோ 2605 2605 டிவைடட் பை 51 எவ்வளோ வருது 51.07. எவ்வளோ வருது பாரு 51.07. இதான் என்னது அரித்மெட்டிக் மீன் ஆன்சர். இதேமாரி இந்த டேபிள் காலெல்லாம் என்ன பண்ணுறேன்னா பென்சிலில் போடு. டேபிள் காலில் இதில் போடுற, பென்சிலில் அழகாக போட்டுறேன். இதான் கணக்கு முடிஞ்சிச்சா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.